ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷா. கோபம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விரோதி. ஏன் இந்த கோபத்தை பெரிய விரோதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முன்னோர்கள், மகான்கள், ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் இந்த கோபத்தை பற்றி அழகாக சொல்கிறார். குரோதோ பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ரம, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாஷோ, புத்திநாஷாஷ் வினஷ்யதி அப்படிங்கிறார். கோபத்தினால் பூரண மயக்கமும், பூரண மயக்கத்தினால் நினைவு இழப்பும், நினைவு குழம்பியவுடன் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவை இழந்தவுடன் அவன் மீண்டும் ஜட வாழ்வில் போய் விழுகிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகாக இந்த கோபத்தினால வரக்கூடிய விளைவை பட்டியலிட்டு அழகாக நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம அதெல்லாம் படிக்க மாட்டோம். நம்ம தந்தி மலர் அப்படின்ட்டு எதையாவது வாங்கி படிச்சுட்டு இருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோபப்படும் போது நம்மக்கிட்ட இருந்து 8 விளைவுகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அது நம்மளே அழிச்சிக்கிறது. ஆனால் அதை நம்ம அறிகிறதே இல்லை. அந்த 8 விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதில் ஒன்று கோள் சொல்லுதல். நம்ம யாரை கோபப்பட்டோமோ அந்த நபரை பற்றி ஏதாவது ஒரு நபர்கிட்ட, உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ யாருக்கிட்டையாவது நம்ம கோள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவன் சரியில்லை, அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி அப்படின்ட்டு நமக்கு நம்ம செய்யக்கூடிய பொன்னான நேரத்தை வீணடித்து தேவையில்லாமல் கோள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீண் துணிச்சல். நம்ம யாருக்கிட்ட கோவப்பட்டோமோ அவனை மனசுக்குள்ளே நினச்சி அவனை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம அப்படின்னு நமக்குள்ளே ஒரு அகங்காரம், ஒரு துணிவை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். வீண் துணிவு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா துரோகம். நம்ம யாருக்கிட்ட கோவப்பட்டோமோ அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 3 நாள்களுக்கு முன்னாடியோ நமது நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. அந்த நண்பர்களாக இருக்கும்போது நமக்கு உதவிகள் கூட செய்திருக்கிறார். ஆனால் கோபம் வரும்போது இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த உதவி செய்த விஷயங்கள்லாம் செல்லா காசாக நினைத்து அவங்களை எப்படி பழி வாங்கலாங்கிறதுக்காக தேவையற்ற நபர் கூடால சேர்ந்து நம்ம துரோகம் கூட செய்ய ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை. எப்படி துரியோதனன் பாண்டவர்களை எப்படியாவது துவம்சம் செய்திடணும், நாசம் பண்ணிடணும், நாசத்தை விளைவித்திடணும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ, நம்மளும் நம்ம கோவப்பட்ட நபர் மீது ஏதாவது ஒரு பொறாமை உணர்வை வச்சுட்டே இருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருடுதல். திருட்டுங்கிறது ஒரு பொருளை மட்டும் திருடுறது கிடையாது. நம்ம கோபப்பட்ட நபர் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விஷயத்த சொல்லி, இவன் அன்னைக்கு பண்ணா அவங்ககிட்ட எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லியிருப்பாங்க. அது அவருக்கு தெரியாமல் அந்த நபர்கிட்ட போய் போட்டு கொடுக்கறது கூட திருட்டு தான். திருடுதல் ஒரு கோபத்திலிருந்து எவ்வளோ விஷயம் உருவெடுக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாய் சண்டை. கோவப்படும்போது நம்ம யார்கிட்ட கோவப்படுறோமோ அவங்க நம்ம முன்னாடி நின்னா நம்ம இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தம் போடுவோம். ஆனால் அவர் நம்ம பக்கத்தில் தான் நிற்கிறார், 1 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறார். ஆனால் நம்ம சப்தம் மட்டும் 10 அடிக்கு அங்கே கேட்குறது மாதிரி நம்ம போடுவோம். வாய் சண்டை ஒரு கோபத்தினால் வரக்கூடிய விளைவை பாருங்கள். இந்த வாய் சண்டைன்னு சொல்லும்போது தான் ஒரு தவளையும் பாம்பின் கதை ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. தவளை ஆனந்தத்தில் பேக் 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 அப்படின்னு சவுண்டு போட்டு சொல்லி குதித்தது. துள்ளி குதிச்சிட்டு இருக்கும்போது எங்கேயோ பசியில் இருந்த ஒரு பாம்புக்கு, ஆகா நீ இங்கே தான் இருக்கியா, கவலைப்படாத நான் வந்துடுறேன். அந்த பாம்பு கரெக்டாக அந்த சப்தத்தை கேட்டு அங்கே அந்த தவளையை சாப்பிடும். அதோடு அதனுடைய சூழ்நிலை காலி. இது மாதிரி தான் நம்ம வாய் சண்டையினால் நம்மளே அழிச்சிக்கிறோம். அது தெரிகிறதில்ல நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் அடிக்கிறது. அந்த சூழ்நிலை காரணம் இல்லாமல் அடிக்கிறது கூட
இந்த கோபத்தினால சில நேரம் வெளிப்பட்டு விடுது. அடுத்தது தூற்றுதல். அந்த நபரை பற்றி சதா நேரமும் ஏதாவது சொல்லி நம்ம தூற்றிக்கிட்டே இருப்போம். இப்படி 8 விளைவுகளை நம்ம கோபப்படும் போது நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கோபத்தை எப்படி சரிப்படுத்துறது? நம்முடைய அழிவு இந்த கோபத்திலிருந்து தானே ஆரம்பிக்குது. அப்போ இந்த கோபம் எதனால நம்மக்கிட்ட உருவெடுக்குது, இதை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே.